percentage அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். percentage அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா நீங்க percentageல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பாருங்க. பிகினர்ஸ்க்காக தான் நான் மெயினான வீடியோஸ் போடுறேன். அதனால நான் பேசிக்ல இருந்து தான் ரொம்ப டீப்பா பேசிக்ல இருந்து தான் நான் சொல்லித்தரேன். அதனால நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான இந்த பர்சன்டேஜ் வீடியோவில் நான் என்ன மாதிரியான இதெல்லாம் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பர்சன்டேஜை நான் வந்து ஃபோர் பார்ட்டாக நான் வந்து பிரிச்சிருக்கிறேன். அதாவது பேசிக்கில் 4ஆக பிரிச்சிருக்கிறேன். இந்த இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா நார்மல் ட்ரெடிஷ்னல். நார்மல் மெத்தட் பர்சன்டேஜில் பேசிக்காக நம்ம சால்வ் பண்ணுவோம். நார்மலாக ஸ்கூல் லைஃப்பில் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். செகண்ட் வந்து ஸ்பிளிட்டிங் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு சம்ம பார்த்த உடனே பென் பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பார்த்த உடனே மைண்ட் கால்குலேஷன்லேயே எப்படி அதை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஸ்பிளிட்டிங் மெத்தடாக நான் சொல்லித்தரேன். தேர்ட் வந்து என்னென்னா இன்டர்சேஞ்சிங் மெத்தட். ஸ்பிளிட்டிங் மெத்தட்லேயும் ஒரு சின்ன நமக்கு வந்து டஃப்பாக நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த மாதிரியான சம்க்கெலாம் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக நம்ம கால்குலேஷன் பண்ணலாம், இன்டர்சேஞ்சிங். ஃபோர்த் வந்து என்னென்னா பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் மெத்தட். இது வெரி டஃப்பான சம்திங். இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த நாலுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கான வீடியோஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் ட்ரெடிஷ்னலும் செகண்ட் உள்ள ஸ்பிளிட்டிங் மெத்தடும் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்குட்டி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு முன்னக்குட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நேம்லேயே இருக்கு பாருங்க, பர்சன்டேஜ். சென்ட் அப்படின்னாலே சென்ச்சுரிஸ், சென்ச்சுரி அப்படின்னாலே 100 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 100% அப்படின்னு இருக்கிறதுனால தான் 1/100. இந்த பர்சன்டேஜோட சிம்பிள் வந்து எப்படி அப்படின்னா என்னது அப்படின்னா இதுதான் பர்சன்டேஜ் குறிக்கும். தமிழில் சொல்லணும்னா சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 1% அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1/100. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டேரெக்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இந்த மாதிரியான சம் கேட்பான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எக்ஸாமில் எப்படி கேட்பான் அப்படின்னா வாட் இஸ் X% ஆஃப் Y அப்படின்னு சொல்லி கேட்பான். அது வந்து X% அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டான். ஒரு நம்பர் கொடுப்பான். வாட் இஸ் 20% ஆஃப் 30, வாட் இஸ் 50% ஆஃப் 150 இந்த மாதிரி கேட்பான். வாட் இஸ் X% ஆஃப் Y இந்த மாதிரி கொடுத்துருப்பான். இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா X% அப்படிங்கிறத X/100 அப்படி போடணும். ஆஃப் அப்படின்னாலே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்டு Y தான் X% ஆஃப் Y. இது எப்படி தான் எழுதணும், XY/100. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெரி பேசிக். இப்படி தான் பர்சன்டேஜில் நீங்கள் போடணும். என்ன நம்பர் கொடுத்து இன்ட்டு இன்னொரு நம்பர் கொடுத்தானா அந்த பர்சன்டேஜ் உள்ள நம்பரை by100 போட்டு எழுதி இன்ட்டு ஆஃப் பக்கத்தில் உள்ள நம்பரை போட்டு எழுதணும். XY/100. இதுதான் ரொம்ப பேசிக் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு சம் சொல்கிறேன். கொஸ்டினில் எப்படி கேட்பான் அப்படின்னா வாட் இஸ் 20% ஆஃப் 450 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருப்பான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 20 இது நார்மலாக நம்ம ஸ்கூல் லைஃப்பில் ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இதுதான் பேசிக். ஆனால் நம்ம இப்படி எக்ஸாமில் பண்ண போகிறதில்ல. ஆனாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். கவனிச்சுக்கோங்க. 20% அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம், 20/100. ஆஃப் அப்படிங்கிறதுக்கு இன்ட்டு 450. 0 கேன்சல், 0 கேன்சல். 45 × 2 90. இதுதான் ஆன்சர். இதுதான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண மெத்தட். பட் நம்ம இந்த மெத்தட் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம இப்போ நியூ மெத்தடுக்கு போவோம். அது நம்ம ஸ்பிளிட்டிங் மெத்தடில் பார்க்கலாம். செகண்ட் ஸ்பிளிட்டிங் மெத்தட் வந்து நல்ல ஒரு செமையான ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கொடுத்துருக்க பர்சன்டேஜ் வேல்யூ வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்பிளிட்டிங் மெத்தடில் வந்து இது பார்க்கறதுக்கு முன்னக்கூட்டி எந்த ஒரு நம்பர்னாலும் ஒரு 6% ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அது எந்த மாதிரியான பர்சன்டேஜ் அப்படின்னா 100%, 10%, 1%, next 50%, 25%, 5%.
இந்த 6% வேல்யூஸ்மே நமக்கு வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் வந்து நம்ம ஈஸியா நம்ம வந்து ஃபாஸ்டா நம்ம பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1200 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இந்த நம்பரை நீங்க பேஸா வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த நம்பருக்கு 100% என்ன அப்படின்னா நம்ம எந்த நம்பரை நம்ம பார்க்குறோமோ அந்த ஹோல் நம்பர் தான் 100%. ஓகேவா? இப்போ 100% அப்படிங்கிறது நம்ம எந்த நம்பரை சூஸ் பண்ணிருக்கோமோ அந்த நம்பர் தான் 100%. இப்போ 1200 அப்படிங்கிறது தான் 100%. இப்போ இதில் 10% வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா 10% எப்படி பண்றோம் அப்படின்னா அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் டிஜிட் தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து 10%. அப்போ இங்க 10% என்ன வரும்? லாஸ்ட் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா இங்க 10% என்ன வரும்? 120யா? 10% 120. ஓகே, இப்போ 1% எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்க்கு அப்புறம் நீங்க பாயிண்ட் வைங்க. வச்சா என்ன வரும்? 12 வருமா? அப்ப 1% அப்படிங்கிறது 12. ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்றேன், 100% அப்படிங்கிறது இந்த ஹோல் நம்பர் அப்படியே எழுதுறது தான் 100%. 10%ங்கிறது லாஸ்ட் 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறது 10%. அப்ப 120. 1% அப்படிங்கிறது லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப 12. இப்போ 50% பார்க்கலாம். 50% எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா 100% 1200 அப்படிங்கும்போது அப்ப 50%ங்கிறது இதுல பாதி தானே, 100%ல பாதி தானே 50 அப்படிங்கும்போது 100% 1200னா 50% 600 இருக்குமா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 25%. 50% 600 அப்படின்னா 25%னா அதுல 50ல பாதி தானே 25. அப்ப 300. நெக்ஸ்ட் 5%. 5% எப்படின்னா 10% 120னா அது 10ல பாதி தானே 5%. அப்ப 120ல பாதி என்னது 60யா? சோ 60. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் அது வந்து 100%, 10%, 1%, 50%, 25%, 5% இந்த 6 வேல்யூஸ் percentage வேல்யூஸ்மே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் வந்து வெரி ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் ஒரு சம் பார்க்கலாம். 23% of 180 அப்படின்ட்டு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா வாட் இஸ் 23% of 180 அப்படின்ட்டு கேட்பாங்க. இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த நான் ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்ன பண்ணுவோம் 23/100 into 180 அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணுவோம். இந்த ஸ்ப்ளிட்டிங் மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 23% வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறோம். எப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம் 20% plus 3% அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? இப்போ 180 அப்படிங்கிற வேல்யூல 20% எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 180ல 10% எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கலாமா? 10% 180ல 10% அப்படிங்கிறது என்னது? 10%ங்கிறது 18. அப்ப 10% 18 இருந்துச்சு அப்படின்னா 20% நமக்கு என்ன கிடைக்கும்? 36 plus இப்போ 3% பார்ப்போம். 180ல ஃபர்ஸ்ட் 1% என்னன்னு பார்ப்போம். 1% வந்து என்னது? 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? அப்ப 1.8. 1% அப்படிங்கிறது 1.8 அப்படின்னா 3% அப்படிங்கிறது என்னது? 5.4. அதாவது இந்த 18 3 ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு டெசிமல் தள்ளி வெச்சுக்கோங்க. 5.4. அப்ப 3% அப்படிங்கிறது 5.4. இப்போ இது ரெண்டே 20% plus 3%. 36 plus 5.4 ரெண்டே ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 41.4. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்த உடனே நீங்க சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் திரும்பவும் சொல்கிறேன். 23% எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன்னா 20% plus 3% அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த 20% எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறேன்னா 180ல ஃபஸ்ட்டு 10% என்னன்னு பார்க்குறேன் 18. இப்போ 10% 18 அப்படின்னா இப்போ 10% 18 அப்படின்னா 20% என்னது 36ஆ ப்ளஸ் அடுத்து 3% பார்க்க போகிறோம். 180ல 1% வந்து என்னது 2 டெசிமல் தள்ளி பார்த்தா என்னது 1.8ஆ அப்போ 3%ங்கிறது என்னது 1.8 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5.4. So 20% plus 3%, 36 plus 5.4 is equal to 41.4. Next பாருங்க friends, 22% of 350. இது நம்ம எப்படி 22 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 20% plus 2% அப்படின்னு சொல்லிட்டு 22 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இப்போ 20% ஃபைண்ட் பண்ணணும். 350 அப்படிங்கல 10% என்னது? 10% 35ஆ? 350ல 10% 35ஆ? 10% 35 அப்படின்னா 20% என்னவா இருக்கும்? 70ஆ இருக்குமா? 20% 70 plus இப்போ 2% பார்க்கணும். 350ல 1% என்னது? 1% வந்து 3.5ஆ? 1% 3.5
3.5. அப்ப 2% என்ன இருக்கும்? 3.5 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 7 ஆ? அப்ப 7. 70 plus 7 is equal to 77. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி தான். இதை நீங்க வந்து 22/100 into 350 இப்படிலாம் போடுறதுக்கு பதிலா நீங்க வந்து ஸ்பிளிட்டிங் மெத்தட் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்த்த உடனே பென் பேப்பர் யூஸ் பண்ணாம போட்டுடலாம். இப்போ நான் எதுக்காக பென் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுனால நான் இப்படி போட்டுட்டு இருக்கேன். இல்லாட்டி பார்த்த உடனே ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இதே மாடலில் இன்னொரு சம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, 48% ஆஃப் 1500 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 48 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம். எப்படி எழுதலாம்? 40 plus 8 அப்படின்னு நீங்க எழுதுறதுக்கு பதிலா இது எப்படி எழுதலாம்? 50% minus 2% இப்படி எழுதலாமா? இது நமக்கு ஈஸி தானே. 40% plus 8% எழுதுறத காட்டிலும் 50% minus 2% எழுதலாமா? இது நமக்கு ஈஸி தானே. இப்போ பாருங்க, 1500ல 50% என்னது? 100% 1500 அப்படின்னா 50% வந்து என்னது? 750 50% அப்படிங்கிறது 750. இப்போ 750 மைனஸ் 2% என்னன்னு சொல்லி பாருங்க. 1% அப்படிங்கிறது 15. 1% 15 அப்படின்னா 2% எவ்வளவா இருக்கும்? 30 இருக்குமா? இப்போ 30. இப்போ 750 minus 30. இப்போ 750 minus 30 என்னது? 720. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க, 17% ஆஃப் 800. இப்போ 17% நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? 20% minus 3% அப்படின்னு எழுதலாமா? இப்போ 20% பார்ப்போம். 800ல 10% என்னது? 10% 80 800ல 10% 80 அப்படின்னா 20% என்னது? 160 மைனஸ் 3% இப்போ பார்க்க போறோம். 800ல 1% என்னது? 10% 80 1% 8 1% 8 அப்படின்னா 3% என்ன வரும்? 24 3% 24. அப்போ 160 minus 24 is equal to 136. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வெரி சிம்பிள். நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 20% of 50 plus 30% of 40 இந்த மாதிரி is equal to what? இந்த மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்த உடனே நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்களே செக் பண்ணி பாருங்க, நீங்களே பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷனை நீங்க பாருங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க. 20% of 50 அப்படின்னு சொல்லும்போது இதுல 50ல 10% என்னது? 10% வந்து 5. அப்ப 20% என்னது? 10 plus 30% of 40. இப்போ 40ல 10%ங்கிறது 4. அப்ப 3% 30% அப்படிங்கும்போது 12 is equal to 10 plus 2 22. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. 20% of 50, 50ல 10% அப்படிங்கிறது 5. அப்ப 20%ங்கிறது 10 plus 30% of 40. 40ல 10% அப்படிங்கிறது 4. அப்ப 30% அப்படிங்கும்போது அது 3 ஆல மல்டிப்ளை பண்ணுமா? 4 into 3 12. 10 plus 2 is 22. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எக்ஸாம்ல பார்த்த உடனே நீங்க சால்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சக்சஸ் சரவடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த